ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே இன்னை தினம் 22வது பாசுரம் அங்கன்மாஞாலத்தரசர் என்கிற பாசுரம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிறது. இப்பாசுரத்திலே எம்பெருமானுடைய எந்த திருநாமமும் நேரே அனுசந்திக்கப்பட்டிருக்கவில்லை. இருந்தாலும் கூட இந்த பாசுரத்தினுடைய சொல் தொடைய நோக்கி அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்ன ஆண்டாள் அருளி செய்திருக்கிறதாலே அங்கன்மாஞாலத்தரசர் பணியும் பெருமாள் என்பதாக கொண்டு ஒருவாறு பகவத் அனுபவம் பண்ணலாம். அங்கன்மாஞாலத்தரசர், இந்த உலகத்திலே அரசர்கள் என்று பல பேரை நாமும் பார்க்கிறோம். இப்படி அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எப்படி அந்த ராஜ பதவியை சென்று அடைந்திருக்கிறார்கள்? ராஜபதவியை விடுங்கோ, பிரம்மான்னு ஒருத்தர் உண்டே, அவர் அந்த பிரம்மான்கிற பதவியை எவ்வாறு அடைந்தார்? யுககோட்டி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்வம் பிராப்தவானிதி சுஷ்ருமா என்னும் ஒரு மகர்ஷி வச்சனம் காணப்படுகிறது. இந்த பிரம்மா யுககோட்டி சஹசிராணி, பல்லாயிரம் கோடி யுகங்கள் எம்பெருமானை ஆராதித்த பிற்பாடுதான் இந்த பிரம்ம பதவிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். பிரம்ம பதவிக்கே இத்தனை ஆண்டு காலங்கள் அவர் எம்பெருமான ஆராதிக்க வேண்டி வந்தது. அப்படி இருக்க செய்தே இந்த உலகத்தில் 100% ஆளக்கூடிய ஒரு சாமானிய ராஜா, அவர் அந்த பதவியை அடையறதுக்கு எத்தனை காலம் எம்பெருமானுடைய அந்த பகவத் ஆராதனத்திலே ஊன்னி இருக்க வேண்டும்? அவர் எத்தனை காலம் இந்த எம்பெருமான பூஜித்திருப்பர்? இதை பூதத்தாழ்வார் தாம் அருளி செய்த 2ஆம் திருவந்தாதியில ஒரு பாசுரத்தில் அருளி செய்கிறார். கோவாகி மாநிலங்காத்து நங்கண்முகப்பே மாவேகி செல்கின்ற மன்னவரும், இப்படி ராஜாக்கள்லாமும் எப்படி அந்த பதவிக்கு வந்து சேர்ந்தார்கள் என்னால் பூமேவும் செங்கமல நாபியான் சேவடிக்கே ஏழ்பிறப்பும் தன்கமல மேய்ந்தார் தமர். பகவதாராதனம் பண்ணித்தான் எம்பெருமான பூஜித்து தான் தாங்கள் அந்த ராஜ பதவியை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இப்போ அதுக்காக நம்ம நித்திய பகவதாராதனம் பண்ணால் நம்ம ராஜாவாயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. ஏன்னா நாம் எல்லாரும் ஸ்ரீவைஷ்ணவர்கள், எம்பெருமானையே அர்த்திக்க வேண்டியவர்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு நம்ம ஆற்றுல கிரகார்ச்சையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் நமக்கு குழந்தை போல அந்த பாவனையோடு திருவாராதனம் பண்ணணுமே தவிர, இப்போ ராஜாக்கள்லாம் பகவதாராதனம் பண்ணி தான் அந்த பதவிக்கு போய் சேர்ந்தார்களாம், அதனால் நானும் பண்ணுகிறேன் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. இப்படி பகவதாராதனம் பண்ணியே அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தார்கள். அதனாலே தான் ஆழ்வார் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேங்கிறார். ஆழ்வாருக்கு சில பதார்த்தங்களை உலகத்திலே கண்டால் எம்பெருமானை நினைவூட்டும்படியாக இருக்கின்றன. அதிலே ராஜாக்கள் எல்லாம் பார்த்தா பெருமாள் வந்தார் போல் இருக்குங்கிறார் ஆழ்வார். ஏன் ராஜாக்கள் ஏன் பெருமாள் போல இருக்கார்கள்னா, அவர்கள் பண்ணக்கூடிய அந்த நித்திய பகவத் ஆராதனம் அதனுடைய பலம்தான். இப்படி நித்திய பகவதாராதனத்தினாலேயே தங்களுடைய ராஜ பதவியை அடைந்தவர்களான ராஜாக்களிலே சில பேர் என்ன பண்ணுகிறார்கள்? காலம் போக போக தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதவியை நினைத்து செருக்குற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படி செருக்குற்றவர்களாக ஆறதுனாலே அகங்கரித்து திரிந்து பின்னர் ஒரு காலத்திலே எம்பெருமானாலேயே அந்த செருக்கு அழியப்பெற்று அவன் திருவடிகளில் போய் விழுகிறார்கள். இது எல்லா ராஜாக்களும் கிடையாது, ஒரு சில ராஜாக்கள் அந்த மாதிரி பண்ணுகிறார்கள். அப்போ உலகத்துல ஏதோ ஒரு விதமான ஐஸ்வர்யத்தை தாங்கள் சம்பாதித்து கொண்டு அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டிருக்கிறது என்கிற எண்ணத்தை விட்டு வணங்காமுடின்னு சொல்லுவாளே, அதுபோலே செருக்கி திரிகிறவர்களை எல்லாம் எம்பெருமான் தன்னிடத்திலே திரும்ப வந்து சேரும்படியாக, தன் திருவடிகளிலேயே வந்து திரும்ப விழும்படியாக பண்ணுகிறான் அல்லவா? அப்படித்தான் அபிமான பங்கமாய் தங்களுடைய அந்த அபிமானம்னு சொல்லக்கூடிய அகங்காரம் பங்கமடைந்து எம்பெருமானுடைய பள்ளிக்கட்டில் கீழே வந்து சங்கம் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த எம்பெருமான் கொடுத்ததை வச்சுட்டு நம்ம ராஜாவா இருந்தோம், அதுக்கப்புறம் செருக்கு வந்துடுத்து, இப்போ எம்பெருமான் நன்னாக நமக்கு பாடம் புகட்டி விட்டான், இப்போ அவன் திருவடிகளில் தான் நாம் திரும்ப போய் விழ வேணும் அப்படின்னு விழுந்து கிடக்கிறார்கள். அப்போ இது சில ராஜாக்கள் செருக்குத்தவர்களாக இருக்கிறவர்கள். நல்ல ராஜாக்களும் இருக்கார்களே, செருக்கு தெரியாத எம்பெருமான பணிந்திருக்கிற ராஜாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஆழ்வார்களே புகழ்கிறார்கள் தங்களுடைய அருளி செயல்களிலே. ஓரோர் திவ்யதேச பதிகங்களிலே பார்க்கிற போது ஒரு சில ராஜாக்களுடைய பெயர்களையும் அருளி செயல்களிலே ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்களே. பொற்புடைய மலையறையன் பணிய நின்ன
பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. இந்த மலையரையர்கள் அந்த ராஜாக்கள் அவர்கள் திருக்கோவலூர்ல போய் எம்பெருமானை பணிந்திருக்கிறார்கள். மல்லையர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்டநாத பெருமானை பல்லவர்கள் எல்லாரும் வணங்கி இருக்கிறார்கள். மன்னவன் தொண்டையர்கோன் வணங்கும் நீழ்முடிமாலை வைரமேகன் தன்வலி தன்புகழ் சூழ்ந்த கட்சி அட்டபுயகரத்தாதி தன்னை அஷ்டபுஜ பெருமாளை வணங்கி இருக்கிறார்கள். தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி செம்பியன் கோ செங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. இப்படி பல ராஜாக்களுடைய பெயர்களையும் ஆழ்வார் தங்களுடைய அருள் செயல்களிலே காண்பித்திருக்கிறார். ஏன்னா அவர்கள்லாம் எம்பெருமான பணிந்திருக்கிறார்கள், பகவத் கைங்கரிய நிரதர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனையும் காட்டுவதற்காக. அப்போ ராஜாக்கள்னு சில பேர் இருந்தார்கள். அவள்லாம் அந்த அரசு அவர்களிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தது என்னால் அவர்கள் அனாதி காலமாக பண்ணி போந்த பகவதாராதனத்தினாலேதான் என்பதனையும் ஆழ்வார் அருளி செயல் பிரமாணத்தை கொண்டும் நோக்கினோம். மத்துமுண்டான ஒரு மகர்ஷி வச்சனத்தை கொண்டும் நோக்கினோம். அது நான்முகன் அவர் எப்படி அந்த பிரம்ம பதவிக்கு வந்தாருங்கிறத பார்த்தபோது இப்படி அங்கன்மா ஞால தரசர் ராஜாக்கள்னு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர் எல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே தான் அந்த பதவியிலே இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் தம் மறந்த காலத்திலே அவர்களை எம்பெருமான் ஏதேனும் திருத்தி பணிகொள்வதற்காக சில சேஷ்டிதங்களை பண்ணி தன்னுடைய திருவடிகளிலேயே திரும்ப வந்து விழும்படியாக பண்ணுகிறான் என்பதையும் நாம் இன்னை தினம் அங்கன்மாஞாலத்தரசர் பணியும் பெருமாள் என்பதாக கொண்டு இந்த திருப்பாவையின் 22வது பாசுரத்திலே எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தினை பேசி அனுபவிக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.